திருமணம் முடித்ததற்கு பிறகு சில கசப்புகள் வருகின்ற நேரம் இந்த வசனம் அவனிடத்தில் இருந்தால், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், 7ஆம் ஆண்டு கூட படிக்காதவள நான் முடிச்சிட்டேனா? இல்லை. அங்குதான் அவனை கதிர் ஆளும் என்ன தெரியுமா சொல்லும்? இல்ல இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா. தாயுடைய வயிற்றில் 4 மாத சிசுவாக இருக்கிற நேரம் ஒரு மலக்கு சில செய்திகளை சொன்னார், ஊதினார். அதுல ஒன்றுதான் இது. அவன் வாழ்க்கை சிறப்பாக அமையும், எதிர்பார்க்க முடியாத சந்தோஷமாக அமையும். ஏற்படுகின்ற இடர்கள், ஏற்படுகின்ற இழப்புகள், ஏற்படுகின்ற துன்பங்கள், நோய்கள் அனைத்தும் எல்லாம் பதிவேட்டில் ஏற்கனவே பதியப்பட்டிருப்பதுதான். நீங்கள் இன்று வாழுகின்ற உங்களுடைய கணவன் யாரோ, நீங்கள் வாழுகின்ற மனைவி யாரோ, நீங்கள் பெற்றிருக்கின்ற பிள்ளைகள் யாரோ, நீங்கள் வகிக்கின்ற தொழில் எதுவோ, உங்களுடைய உத்தியோகம் எதுவோ, உங்களுக்கு அமைந்திருக்கின்ற மருமகள் யாரோ, உங்களுக்கு அமைந்திருக்கின்ற ஏனையவைகள் ஏதோ, எல்லாம் நானோ நீங்களோ செய்தவைகள் அல்ல. அல்லாஹ் ஏற்கனவே பதியது. இந்த பேசுக்கு உங்களுக்கு பதிஞ்சிட்டுதான். இப்ப நோய் வரட்டும். ஒரு மூமின் எப்படி பார்ப்பான் தெரியுமா? திடீரென்று டாக்டர் போய் செக் பண்றான். டாக்டர் சொல்றாரு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் செலவாகும், கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் செலவாகும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? மூமின் அதை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாரான், முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இதுலதான் மரணம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் சகித்துக் கொள்வேன், முடிவே சொர்க்கமாகத்தான் இருக்கு. ஒரு மூமின் நோயை, பிரச்சனையை எதிர்கொள்கின்ற விதம் அவனுக்குரிய சொர்க்க பாக்கியமாக இருக்கும். சகோதரர்களே, அல் குர்ஆன் எப்படி சொல்றாங்க, நபியர்கள் எப்படி சொல்றாங்க? அஜபல் அம்ரில் மூமின். ஒரு மூமினை பார்க்கிறது அதிசயமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. வளைசதாலிக்கு இல்லாலே மூமின், ஒரு மூமினுக்கு தான் இது வரும். இந்நசாபத்து சர்ரா ஷக்கர், அவனுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நான் எடுக்கல, உன்புறம் இருந்து வந்துச்சு. ஒன்றுமே இல்லாத என்ன பார்த்து நீ தந்தாய். 5 லட்சம் ரூபாய் போட்டு 50% வழி இல்லாத போனவன் இருக்கிறான். 5000 ரூபாய் போட்டு 50 கோடிக்கு அதிபதியானவன் இருக்கிறான். நான் என் முயற்சி அல்ல, ரஹ்மான் புறக்கி கொடுக்கிறான். ஒரு மூமின் எப்படி பார்ப்பான்? வாழ்க்கையில இன்பம், அதாவது ஒரு செகண்ட்ல அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திடீரென்று உயர்வு நான் கொண்டு வரல. எனக்கு தந்திருக்கின்ற ஆற்றல்கள், எனக்கு தந்திருக்கின்ற உயர்வுகள், எனக்கு தந்திருக்கின்ற கண்ணியங்கள், சிறப்புகள் ஒரு மூமின் எப்படி பார்ப்பான் தெரியுமா? நான் வெறும் கையோடு நிர்வாணமாத்தான் வந்தேன், ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு ரஹ்மான் தான் என்ன ஆக்கினான். மூமினை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது மூமினுக்கு மட்டும்தான் முடியும். அவன் விஷயம் எல்லாம் அவனுக்கு நல்லதுதான். இன்பம் பீடித்தால் அல்ஹம்துலில்லாஹ், உன்புறம் இருந்து வந்தேன்னு சொல்லுவான். வை நசாபத்தோ தர்ரா, அவனுக்கு ஒரு நோய், ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், பொறுத்துக் கொள்வான், சகித்துக் கொள்வான், அங்கள் அழைக்க மாட்டான். இது மூமினை தவிர வேறு யாராலும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹ், யாரோ தீங்கு செய்கின்றாரோ அந்த தீங்குக்குரிய கூலி வழங்கப்படுவார். பாவம் செஞ்சா பாவத்துக்குரிய கூலி கிடைக்கும். மோசமானதை பாத்தியா, மோசமானதை கேட்டியா, ஹராமானதை செஞ்சியா, அதற்குரிய கூலியை நீ அனுபவிப்பாய். இப்படி வார இந்த வசனம் இருக்கிற யா ரசூலல்லாஹ், கைஃப ஸலாஹ் பஅத ஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்துக்கு பிறகு என்ன நிம்மதி யா ரசூலல்லாஹ், இந்த வசனத்துக்கு பிறகு என்ன சந்தோஷம் அல்லாஹ் என்பதே தெரியுமா? குல் ஃபகுல்லு சூஇன் அமல்னாஹு ஜஸைனா பி, எந்த தீங்க செஞ்சாலும் கூலி கிடைக்குமே யா ரசூலல்லாஹ், தீங்க செய்யாம வாழ முடியாதே. வெளியில போனா தீங்கு, பார்த்தா தீங்கு, நடந்தா தீங்கு, இருந்தா தீங்கு, தீங்கோடு தானே படைக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்யாமல் உலகத்தில் வாழ முடியாதே அல்லாஹ்வுடைய. அப்படின்னா நாங்க செய்யற எல்லாத்துக்கும் கூலி கிடைக்கும் என்று சொன்னால், எங்கட தீங்குகளுக்கு எல்லாம் அல்லாஹ் தண்டிப்பான் என்று சொன்னால், இந்த வசனத்துக்கு பிறகு எனக்கண்டா நிம்மதி இல்லை என்று சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்வையில் என்ன? பாவம் செஞ்சா கூலி, அந்த கூலி, பாவம் செஞ்சா தண்டனை, இதை தாங்கிற சக்தி எங்களுக்கு இல்லையே என்று கவலைப்படுறாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபரல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. சுப்ஹானல்லாஹ், எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? அலஸ்த தம்ரல், உங்களுக்கு நோய் வருது இல்லையா? அலஸ்த தன்சப், உங்களுக்கு மேல்கை டயர்ட் ஆகுது இல்லையா? குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க, இரவு பகலா ஓடி ஓடி உழைக்கிறீங்க, சுபகில நீங்க ஊட்ட விட்டு போறீங்க, குருவிகள் கூண்டை வந்து அடைவது போல
இரவு 8 மணி 10 மணி 12 மணிக்கு வந்து சேர்றீங்க, அடுத்த நாள் சுபகோட போறீங்க, இரவுக்கெல்லாம் மேல் உளைச்சல், மேல குத்து வலி, உளைச்சல், காய்ச்சல், வருத்தம், டயர்ட். இந்த டயர்ட் உங்களுக்கு வருது இல்லையா? வருது யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அலஸ்த தம்ரல், உங்களுக்கு நோய் வருது இல்லையா? அலஸ்த தம்சப், உங்களுக்கு டயர்ட் வருது இல்லையா? அலஸ்த தஹசன், உங்களுக்கு கவலை வருது இல்லையா? உங்களுக்கு அதாவது வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வருது இல்லையா? பலா, ஆம் யா ரசூலுல்லாஹ், நோய் வருது, கவலை வருது, டயர்ட் வருது, மனசுக்கு சோகமா இருக்குது, நிறைய பிரச்சனை நான் சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறேன். அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, ஃபஹுவ மா துஜ்ஸௌன பிஹி, சுப்ஹானல்லாஹ், அதுதான் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவது. செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்ற செஞ்ச பாவங்களுக்குரிய கூலி, அதாவது நீங்க செஞ்ச பாவங்களுக்குரிய கூலி என்பது உங்களுக்கு வர தடுமல், உங்களுக்கு வர காய்ச்சல், உங்களுக்கு வர மன உளைச்சல், உங்களுக்கு வர கவலை, உங்களுக்கு வர ஏனைய பிரச்சனைகள் சும்மா வரல. இது எல்லாம் உங்களுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறான். இந்த குர்ஆன் வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில பாருங்க. உங்களுக்கு வர நோய், உங்களுக்கு வர டயர்ட், உங்களுக்கு வர பிரச்சனை, உங்களுக்கு வர கவலை, உங்களோட நோய்களை எல்லாம் நீக்குது, உங்களோட பாவங்களை எல்லாம் நீக்குது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா கம் வலா அதன் ஹத்த ஷௌகா யுஷாக்குவா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. இந்த ஹதீஸை மட்டும் விளக்கிட்டு போங்க. ஒரு மூமின் நோயை பார்க்கிற பார்வை வித்தியாசம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை பீடிக்கின்ற டயர்ட், மேல்கை வருத்தம், கஷ்டம், உளைச்சல், அதே நேரம் அவனுக்கு வர நோய், அவனுக்கு வர கவலை, விக்கி விக்கி அலோனும் என்று வர கவலை, வெளியில சொல்லேலாத கவலை, மனசுல போட்டு அடக்கிக்கிறோம் என்ற கவலை, உத்தர கட்டி பிடிச்சி அழுது சொல்லணும் என்று நினைக்கிற கவலை, நடக்க போறது நினைச்சு பண்ற கவலை, நடந்து முடிஞ்ச நினைச்சு பண்ற கவலை, ஹம் ஹசன் கம், இதெல்லாம் கவலைக்கு தான் சொல்ற. கவலையில ஒவ்வொரு வகை ஒன்றென்ன, நடந்து முடிஞ்ச நினைக்கிற கவலை, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்ன நடந்துடுமோ அந்த கவலை, வெளியில சொல்லேலாத அளவுக்கு மனசுல பதுக்கி 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 வெடிச்சிடும் என்ற மாதிரி இருக்கிற கவலை, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வை. சுப்ஹானல்லாஹ். கணவன் கிட்னி ரெண்டும் ஃபெயில், மனைவிக்கு எப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், குடும்பத்துக்கு எப்படி இருக்கும், தாங்க முடியாத பிரச்சனை. கிடைச்சிருக்கிற புள்ள மழலை பருவம், மழலை மொழி பேசுற பருவத்தில், தப்பி நடக்கிற பருவத்தில் அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். எப்படி இருக்கும்? அவர் வாப்பாவாக உம்மாவாக இருந்து உணர்ந்து பார்த்தா விளங்க, தாங்க இயலாத கவலை. ஒரு பேர புள்ள, மகண்ட புள்ள, மகள்ட புள்ள, உலகத்தில் பெரிய கண்குளிர்ச்சி இன்பம், ஓடி ஆடுற பருவம் அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். எப்படி இருக்கும்? எல்லாம் நீதாண்டி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவி வாழ்க்கை, கணவனுக்கு நடக்க பிடிக்கல நிலைமையில் இருக்கிற நேரம் மனைவி மகிழ்த்தா போற வேண்டிய ஃபீலிங் எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்ல முடியாத கவலை. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வை. உனக்கு வர டயர்ட், வர பிரச்சனை, கவலை, துக்கம் எல்லாம் ஒரு பக்கத்தில் வை. எந்த மார்க்கத்தை இருக்கிறோம் தெரியுமா? ஹத்த ஷௌகா யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. உன் காலில் தைக்கின்ற முள்ளு, இந்த முள்ளு குத்துப்படுதா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கால்ல ஒரு முள்ளு குத்துப்பட்டது. இப்படி நீ இத கூட அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி என் மேலே ஒரு முள் தைத்தது நீ நினைச்சு கொண்டால் இதால அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிக்கிறான். கால்ல தக்கிற முள்ளுக்கே பாவத்தை மன்னிக்கிறேன்டா, எங்களோட உடம்புல தாங்க முடியாத நோய்கள், ஒரு கிட்னி அல்லது 2 கிட்னி, ஹார்ட்ல வர பிளாக், வேறு வேறு வருகின்ற பிரச்சனைகள், சமூகத்தில் தாங்க முடியாத, வெளியில சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் அதுக்கு அந்தஸ்தை தருவான். கால்ல தக்கிற முள்ளுக்கே பாவம் மன்னிக்கப்படுது என்றால் ஏனையவைகள் வார்த்தையால் சொல்ல முடியாதவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை பற்றி சொல்ற பாருங்க. ஒரு ஆராபி, ஒரு நாட்டுப்புறத்து ஒரு அரபி ரசூலுல்லாஹ் சந்திக்க வராங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய அந்த காட்டரபிட பாஷையில கேட்கிறாங்க, ஹல் அகல்தக உம்மு மில்தம், உனக்கு உம்மு மில்தம் பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க, வந்திருக்கான்னு கேட்டாங்க. அவன் கேட்கிறான், ஒமா உம்மு மில்தம், உம்மு மில்தம் என்னன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது தோலுக்கும் இறைச்சிக்கும், தோலுக்கும் சதைக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு வகையான சூடு. பொதுவா ஹும்மாண்ட காய்ச்சல், அரபுல ஹும்மாண்ட காய்ச்சல்,
அந்த காட்டரபிட ஸ்டைல ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இந்த தோலுக்கும் சதைக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு வகையான சூடு உனக்கு வந்திருக்கான்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றாரு, அதாவது எனக்கு வந்தில்லைன்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹல் சதா, உனக்கு தலைவலி வந்திருக்கா? இவன் திருப்பி கேட்கிறாரு, அந்த அரபி கேட்கிறாரு திருப்பி, ஒம சுதா, சுதா என்றா என்ன? சதாய்த்த, உனக்கு தலைவலி வந்திருக்கான்னு கேட்கிறாங்க. அவர் திருப்பி கேட்கிறாரு, ஒம சதா, தலைவலிண்டா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரீஹன், அது ஒரு வகையான காத்து. அது தரீது ஃபிர் ரஸ், தலையில வந்தது ஆட்டும். அது என்ன செய்யும்? தலரிபு உரூக், அந்த களங்களை, நரம்புகளை, அந்த முள்ளுகள், அதாவது மூளையோட சம்பந்தப்பட்ட களங்களை எல்லாம் உசுப்புற ஒரு வகையான காற்று தலைவலி. இதெல்லாம் டக்குன்னு அடிக்கிற ஒரு வகையான காத்து. இது உனக்கு வந்திருக்கான்னு கேட்கிறாங்க. தலைவலி வந்திருக்கான்னு கேட்கிறாங்க. இல்லன்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் சர்ரஹு அய்யன்துர இலா அஹ்லின் நார் ஃபல்யன்துர். சுப்ஹானல்லாஹ். அவர் திரும்பி போறார். அந்த அரபி, நரகவாதிகள் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் அதோ போறானே அவனை பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் இந்த ஹதீஸ்? புகாரி அதுபுல் முஃபரத். இந்த ஹதீஸ் எதை சொல்லுது? ஒரு மனிதர் வாராரு, உனக்கு தலைவலி வந்திருக்கிறா? இல்ல. காய்ச்சல் வந்திருக்கிறா? இல்ல. திரும்பி போறாரு. மன் சர்ரஹு, யாருக்கு சந்தோஷமோ, யார் நரகவாதியை பார்க்க நினைக்க